இது வந்து நேற்று அந்த பவளமல்லி கட்டிங்ஸ் காட்டியிருந்தேன்ல, அதான். ஸோ அதை இப்போ வந்து ஒரு தொட்டியில் ஊனி வச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு நிழலான பகுதியில் பார்த்து தான் வைக்கணும். இது எல்லாமே வந்து மருதாணி செடி. இது எல்லாமே நான் வந்து கட்டிங்ஸ் மூலமாக தான் வளர்த்தது. நேற்று நான் சொன்னேன்ல, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இதை வளர்த்துருக்கேன். இந்த செடி அவ்வளவுமே இது வந்து எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு வெயில் அடிக்கிற மே மாதம்தான், அந்த டைமில் தான் இந்த கட்டிங்ஸை வந்து நான் வளர்த்தேன். ஆனால் இதை என்ன பண்ணணும், மெயினாக தொட்டியில் வச்ச உடனேயே எடுத்து அப்படியே வெயிலில் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெரஸ் கார்டனில் ஒரு ஓவர் டேங்க்குக்கு அடியில் இருக்கிற ஸ்பேஸில் ஏதாவது ஒரு இடத்துல, இல்லை ஒரு பெரிய செடிக்கு அடியில், இல்லை மரத்துக்கு அடியில், இது மாதிரி ஒரு நிழலான பகுதியில் தான் வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 4 வீக்ஸு ஒரு நல்லா அது துளிர் பிடிச்சி வர வரைக்கும் அந்த மாதிரி நிழலாக வச்சுட்டு அப்புறம்தான் வெயிலில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளர்க்குறது நல்லா துளுத்து வரும். நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டிகளில் வச்சுட்டு அதை டைரெக்டாக இந்த மாதிரி சன்லைட்டில் வச்சிங்கன்னா அது துளிர் விட்டு வராது. அதாவது ஸ்டெம் கட்டிங் வளர்க்கும் போது சொல்கிறேன்.